வணக்கங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2017 ராகு கேது பயிற்சியாளர். செப்டம்பர் 12 குரு பகவான் பயிற்சி கன்னியிலிருந்து துளாராசிக்கு வரார். அக்டோபர் 26ஆம் தேதி விருச்சிகத்திலிருந்து சனி பகவான் தனுசுக்கு பயிற்சியாளர். ஸோ 3 கிரகங்களுமே ஒரே வருஷத்தை பயிற்சியாகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடிக்கடி இந்த மாதிரியான ஒரே வருஷ பயிற்சி 3 கிரகமும் நடக்காதுங்க. இட் will happen once in 60 years வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்லி. அப்போது கடகராசிக்கு எப்படி இருக்கும் செப்டம்பர் 2017 அக்டோபர் 2018 வரைக்கும்ங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ராசிக்கு ராகு 7 கேத்து இருக்கு, அதனால் ராகு கேத்துனால தொல்லைகள் இருக்கும் அப்படிங்கிற பற்றி பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது விசேஷம். அதனால் ஆரோக்கியத்திலையோ ட்ராவல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையோ ஒரு மிகப்பெரிய பாயிண்டாக எடுத்துன்னு பயப்பட வேண்டாம். 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக வீடு வாகனம் அது மூலிமா ஒரு யோகத்தை கொடுப்பார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் எஜுகேஷன் ட்ரை பண்ணிட்டுருங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு சின்ன முன்னேற்றத்தை அவர் கொடுப்பார். தடைகள் சிலது ராகு கேத்துனால வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குரு பகவான் கொடுப்பார். அதுக்கு அடுத்தது சனி வேற உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வராரு பாருங்க. அது ரொம்ப பெரிய யோகம். அப்போது நான் கெரியர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், ரெண்டுத்துல ஏதாவது ஒருத்தராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கடகராசியில் பதவி உயர்வு இல்லை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பான்ஷன் இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா அதுக்கு தடைகள் கிரியேட் பண்ணாலும் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய சக்தியை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதுக்கு அடுத்தது உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் முன்னாடியை விட டெஃபினட்டாக இந்த இயர் இம்ப்ரூவ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் உங்களோட மெட்டீரியலிஸ்டிக் சைடு ஆஃப் லைஃப். சரி, என் பர்சனல் லைஃப் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கான காலங்கள் தான் இந்த காலங்கள். கல்யாணம் ஆயிடுத்துன்னா புத்திரபாகியங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் டெஃபினட்டாக உங்களுக்கு அமையும். சரி, நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு. அதை பற்றி முயற்சியை எடுத்தீங்கன்னா அதுக்கான வழிகள் கொடுப்பார். கல்யாண லைஃப்பில் சில சிக்கல்கள்லாம் பார்த்தேன் சார் அப்படின்னாலும் அதுக்கான தீர்வுகள்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னடா அவன் கடகராசிக்கு இவ்வளோ பலன்கள் சொல்கிறான், நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் மொத்தம் 600 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் 50 கோடி பேர் கடகராசிக்காரங்க. அதில் ஒருத்தர் நீங்கள் ஒருவேளை உத்தியோகம் பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னொரு கடகராசிக்காரர் இருப்பார், அவரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார். ஏன் அப்படி இது மாறுறது? ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்களோட விதி, அதைப்படி தான் அவங்களோட வாழ்க்கை. இந்த ராசிங்கிறதே 9 கிரகத்தில் ஒரு கிரகம் சந்திரன் அப்படின்னா பூமிக்கு மேலே இருக்கிற பாருங்க. அந்த சந்திரன் நீங்கள் பிறக்கும்போது கடகன்ற ராசியில் இருந்தார்னா நீங்கள் கடகராசி. இதே அந்த சந்திரன் சிம்மன்ற ராசியில் இருந்தார்னா நீங்கள் சிம்ம ராசி. இப்படி தான் எல்லாமே. ஆனால் அந்த சந்திரன் மட்டுமே உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டார். இப்போ இந்த மாதிரி ஜோசியர்கள்லாம் இப்போ குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி பேசுகிறோன்னா வெறும் உங்கள் சந்திரனை மட்டுமே கால்குலேட் பண்ணி நாங்கள் சொல்கிறோம். அப்போ மீதி 8 கிரகம் ஒர்க் ஆகாதான்னு அப்போ ஜாதகம் பொய்யான்னு கிடையாது. இது ஒரு 35% தான் ஒர்க் ஆகும், 100% ஒர்க் ஆகாது. அதனால தான் நான் சொல்லும்போது சொன்னேன், சில விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குரு கொடுப்பார். அதை குரு கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். உத்தியோகம் அப்படின்னாலே 10ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த 2 கிரகம் 2 இடம் உங்கள் ஜாதகத்துக்கு 2 கிரகம் ஓனராக இருப்பாங்க. அவங்களோட பலம் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். கெரியராக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும். அதே மாதிரி ஃபைனான்ஸ், சில பேர் பயங்கரம் உழைப்போம், பணமே வராது. சில பேர் உழைக்கவே மாட்டான், அவனுக்கு பணம் வரும். எப்படி அது? அவனோட தனஸ்தானம் பலமாக இருக்கும் ஜாதகத்தில். தொழில் ஸ்தானம் சுமாராக இருந்தாலும் தனஸ்தானம் பலமாக இருந்ததுனால் அந்த ஜாதகர் நிறையா பணத்தை சம்பாதிப்பார். நீங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, நான் அவ்வளோ உழைக்கிறேன் ஒன்றுமே இல்லாதவங்க நம்ம நிறையா சம்பாதிக்கலாம். ஜாதகத்தோட பலன் அது, ராசி பலன் கிடையாது. அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? என் ஜாதகம் தான் உங்களுக்கு தேவை, என் லைஃப் எப்படி இருக்கணும் தான் தேவை. 100% எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா பை காட்ஸ் கிரேஸ் நேராக வெப்சைட்டுக்கு வாங்க, yourgoodtime.in. அதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் அது கேட்கும். பொறுமையாக கொடுங்க, கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் பை காட்ஸ் கிரேஸ்
உங்களோட ஜாதகத்துக்கான பலன் இது வரைக்கும் நான் முன்னாடி சொல்லியிருக்கிறது கடகராசிக்கான பொது பலன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகம் வேற, ராசி உங்களை மாதிரியே பல பேருக்கு இருக்கும், உங்களை மாதிரியே ஜாதகம் எல்லாருக்கும் இருக்காது. அந்த பலனை என்னோடய வெப்சைட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இதோட அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஆனால் அவன் போர் அடிக்கிறான்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு கேளுங்க. நம்ம சாஸ்திரத்தில் தான் இவ்வளவு தெய்வங்கள் உண்டு. வேறு எந்த மதத்துலையுமே இத்தனை ஆயிரம் தெய்வங்கள் கிடையாது. இந்த இத்தனை ஆயிரம் தெய்வங்களில் எடுத்துக்கோங்களேன், சிவன், பிள்ளையார், முருகன், பெருமாள், துர்கை, அம்மன். அம்மன் எடுத்தீங்கன்னா ஒரு அம்மனா கிடையாது. இந்த பக்கம் காமாட்சிக்கிறோம், அந்த பக்கம் போனால் அங்காள பரமேஸ்வரிக்கிறோம், மதுரை வீரனுங்கிறோம், பெரிய கருப்பங்கிறோம், எவ்வளோ தெய்வத்தை சொல்கிறோம். வேறு எங்கேயாவது இருக்கா பாருங்கள்? எங்கேயுமே கிடையாது. ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞானிகள், விஞ்ஞானத்துலேயும் அவங்க எந்த லெவல்லையும் இருந்தவங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்குன்னு கோவிலை கட்ட ஆரம்பித்தாங்க. ராஜாக்களை கூப்பிட்டு, ராஜா இந்த மாதிரி ஜாதகம் இருக்கிறவனுக்கு இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணால் இந்த டைமென்ஷனில் கோவில் கிடையாது. அதனால தான் ஒவ்வொரு கோவிலுமே வேறு வேறு அமைப்பில் இருக்கும். அது ரொம்ப டெக்னிக்கல் சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். நீங்கள் உங்கள் ஜாதத்துக்கான கோவில் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு பொதுவாகவே நான் குருக்கு ஆலங்குடி போகிறேன், வியாழக்கிழமைனா தட்சிணாமூர்த்தியை போய் அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பொதுவான பலன்களாக இருக்கும். போகக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய எந்த ஒரு பரிகார முறைகளுக்கும் பலன்கள் உண்டு. ஆனால் அந்த பலன்களோட அளவை பற்றி தான் நான் கவலைப்படுறேன். 10% பலன் வருதுங்கிறதுக்காக 100% பலன் வர்றதை ஏன் நீங்கள் விடுறீங்க? அதுக்கு உங்கள் ஜாதத்துக்கான கோவில் போகும்போது யோகங்கள் இன்னும் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.